வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 19 வயது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒரே குற்றவாளியான ஞானசேகரனுக்கு திங்கள்கிழமை சென்னை மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. குறைந்தபட்ச 30 ஆண்டுகள் கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்படாமல் விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை. நீதிமன்றம் அவருக்கு 90,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. குற்றத்தின் தீவிரம் மற்றும் அது ஏற்படுத்திய பொதுமக்களின் கூச்சல் காரணமாக இந்த வழக்கு பரவலான கவனத்தை ஈர்த்தது. டிசம்பர் 2024 இல் நடந்த சம்பவத்திற்கு பிறகு தொடங்கிய விரைவான மற்றும் கவனம் செலுத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் மாநிலத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாதிக்கப்பட்டவருக்கு விரைவான நீதி கோரி தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. மே 28 அன்று ஞானசேகரனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த மகிழா நீதிமன்ற நீதிபதி எம். ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை வழங்கினார். வழக்கு விசாரணை அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட 11 வெவ்வேறு குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. நீதிபதி ராஜலட்சுமி இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி தண்டனைகளை அறிவித்தார். அவை ஒரே நேரத்தில் இயங்கும். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மீறல்கள் குற்றச்சாட்டுகளில் அடங்கும். தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஞானசேகரனின் வழக்கறிஞர் PR ஜெயபிரகாஷ் நாராயணன் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்தார். அணி செய்தி நிறுவனத்திடம் பேசிய நாராயணன், சிறந்த மேல்முறையீடு செய்ய எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. நீதிமன்றத்திலிருந்து ஆவணங்களை பெற்ற பிறகு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று கூறினார். இது வழக்கின் சட்ட நடவடிக்கைகள் தொடர வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது. டிசம்பர் 23, 2024 அன்று கோட்டூர்புரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தபோது இந்த வழக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. தனது புகாரில் ஞானசேகரன் ஒரு ஆண் நண்பருடன் இருந்தபோது தன்னை மிரட்டியதாகவும் பின்னர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் உள்ளூர் சமூகத்தை மிகவும் கவலையடையச் செய்தது மற்றும் குறிப்பிடத்தக்க ஊடக கவனத்தை ஈர்த்தது. தமிழ்நாடு காவல்துறையின் CCTNS வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு ஊடகங்களில் பரப்பப்பட்ட போது சர்ச்சை எழுந்தது. இது தனியுரிமை மீறல் குறித்து பொதுமக்களின் கோபத்திற்கு வழிவகுத்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றியது. இது பாலியல் வன்கொடுமை வழக்கை தொடர்ந்தது மட்டுமல்லாமல் பிற்கசிவையும் விசாரித்தது. சிட் பிப்ரவரியில் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது. அதன் பிறகு வழக்கு விசாரணைக்காக மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.